ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததே நமஸ்ததஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ருஷே நமோ திவே நம பிரதிவே நம. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 சிந்தித்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது உபாசனைக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு இதய நாடி போல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கலை, யோக கலை. ஜெபம் பண்றவாளுக்கு இது ரொம்பவும் முக்கியம். ஒவ்வொரு சாஸ்திரமும் தனக்கான கலை சொற்களை தனியாக கொண்டிருக்கிறது. அந்த சாஸ்திரத்தை அந்த வழியில தான் பிடிக்கணும். அது மாதிரி இது மந்திர யோக கலை. இந்த மந்திர யோக கலையில யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கொடுக்குறான் அப்படின்னா, இறைவனோடு இணைந்திருத்தல் அப்படிங்கிறத அர்த்தம் இருக்கு. இந்த கலையில என்ன முக்கியமா சொல்றாருன்னா, ஒரு 5 அம்சங்களை சொல்றார். கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த. இந்த 5 புலன் நுகர்வுகளாலும் தேவதையை பற்றி கொள்ளுகிற முயற்சியை இந்த யோகக்கலை செய்கிறது. எந்த ஒரு உபாசகனும் தனக்கு மட்டுமே அருளக்கூடிய ஒரு தனி விக்கிரகம் வச்சிருப்பான். அந்த விக்கிரகம் அதே மாதிரி பூசணை பொருள், பூசணை கருவிகள், மணி, அபிஷேக கலசம், சொம்பு, இதெல்லாம் இந்த மாதிரி தனி அடையாளங்களை பெற்றிருக்க வேண்டும். நாம உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஆசனம், உட்கார்ந்து ஜெபம் பண்ற இடம், இதெல்லாம் நமக்கு தனித்தனியா இருக்கும். அந்த அந்த தனிப்பண்புங்கிறது அதுல சிறப்பா காண்பிக்கப்படுகிறது. அப்படி தனிப்பண்பை காண்பித்தால் ஒண்ணா தெரிஞ்சுக்குவோம். இப்ப முதல்ல கந்தம் அப்படின்னா சுவாமிக்கு சாத்துற புஷ்ப விதினே தனியா வச்சிருக்கா. அந்த புஷ்பம் சுவாமிக்கு சாத்துறோம், சந்தனம் சுவாமிக்கு சாத்துறோம், பன்னீர், இளநீர், இதெல்லாம் அபிஷேகம் பண்றோம். இந்த அபிஷேகம் அந்த விக்கிரகத்துக்கு பண்றதுனால தூபம் போடுறோம். இதெல்லாம் நம்ம மூக்குல ஒரு வாசனையை உண்டு பண்ணும். ஒரு சூழலை, ஒரு குறிப்பிட்ட சூழல்ல இந்த வாசனை உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி ஒரு வாசனை நமக்கு தோன்றுகிறது. அதுதான் கந்தம்னு சொல்றா. இந்த இடம் நம்ம இது நம்ம பூஜை அறையில் வீசக்கூடிய ஒரு வாசனை அப்படின்னு நம்ம உணர வைக்கும். போக 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 அந்த வாசனை இல்லாத போதும் அந்த வாசனையை நமக்கு நினைவூட்டும். அதுதான் யோகக்கலை. இந்த வாசனையை பொருளால ஏற்படுத்துறது யோகக்கலை இல்லை. நீங்கள் இறைவியே இல்லாத ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ண முடியல, ஒரு நாள் ஏதோ ஆபீஸ் வேலை ஜாஸ்தியா இருக்கு, நீங்க அப்படியே முழுக்க பணி சுமத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அம்பாள்கிட்ட போய் கதறேல், இந்த மாதிரி எனக்கு இப்போ நீ எல்லா அனுகிரகமும் பண்ணினா கூடவே இந்த மாதிரி பதவி உயர்வு கொடுத்துட்டு வேலையும் கொடுத்துட்டு உன்னை கும்பிட முடியாத ஒரு சூழலை உண்டு பண்றீங்க. அப்ப அம்பாள் இந்த கந்தம் அந்த இடத்துல இந்த பொருளே இல்லாம நம்ம மூக்குக்கு அந்த வாசனை அடிக்கும். நம்ம பூஜை பண்ற அந்த அட்மாஸ்பியர்ல என்ன நமக்கு சூழல்ல என்ன நமக்கு ஒரு வாசனை அடிக்கிறதோ அதை காண்பிப்போம். அதனாலதான் பூஜை பொருள்களையோ மற்ற விஷயங்களையோ மாற்றக்கூடாது. கந்தம். அது மாதிரி ரசம் அப்படின்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட நைவேத்தியம் தான் பண்ணணும். அதனாலதான் எல்லா நைவேத்தியமும் போடல. நைவேத்திய விதியை பற்றி ஆகமும் தனியாக குறிப்பிடுகிறது. நைவேத்தியம் எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சமையல் கலை பாகசாலா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த நைவேத்தியத்துல உண்டான பொருள், வாசனை, சுவை
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பதிவாகும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது அதுதான். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண 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 நமக்கு அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல், ரசரூப ஆற்றல் வரும். இந்த ரசரூப ஆற்றல் வந்ததுன்னா சாமி ஒரு நைவேத்தியத்தை சாப்பிட்டிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு உபாசகனால அதை வாயில போட்டு பார்த்து சொல்ல முடியும். இதை எங்க அம்பாள் சாப்பிட்டிருக்கா, இதை சாப்பிடலன்னு அவ்வளவு தெளிவா சொல்லுகிறார்கள். ரூபம் அப்படிங்கிறது ஒரு விக்கிரகம். அந்த ரூபம்ங்கிறது பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்றதை பத்தி, ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அலங்காரத்தை பத்தி மிகச்சிறப்பா சொல்லியிருக்கா. ஏன் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும்? அந்த அலங்காரம் பண்ணும்போது அந்த விக்கிரகத்தை நீங்க உத்து உத்து பார்க்குறீங்க. புருஷாளா இருந்தா இப்போ கருப்பண்ண சாமியா இருந்தா கருப்பு வேட்டி கட்டணும், ஒத்த வேட்டி கட்டணும். அந்த மாதிரி அது கழுத்துல என்ன மணி போட்டிருப்பார், கையில இது வச்சிருப்பார் அப்படின்னு அலங்காரம் பண்ணும்போது, தேவதைக்கு அலங்காரம் பண்ண சொல்றா நம்மள. அந்த அந்த விக்கிரகம் வேற யாரையும் நம்ம தொட விடக்கூடாது. நாமளே தான் அதுக்கு அலங்காரம் பண்ணணும். நாமளே தான் அதுக்கு பூஜை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ரூபம் வந்து நம்ம மனசுல பதியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா குரலுக்கும், அம்மா குரலுக்கும், தம்பி குரலுக்கும் எப்படி வித்தியாசம்? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இன்னார் வந்திருக்கான்னு. அதே மாதிரியே நம்மகிட்ட தேவதையினுடைய குரல் கேட்கும். அது எப்ப கேட்கும் அப்படின்னா, அது சம்பந்தமான சாஸ்திரங்களை முழுவதுமா நம்ம அத்தியனம் பண்ணும்போது கேட்கும். எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, வைணவத்துல இருக்கீங்க, சைவத்துல இருக்கீங்க, சாக்தத்துல இருக்கீங்க, காணாபத்தியத்துல இருக்கீங்க, அந்தந்த சாமியை பத்தின வேதங்கள்ல ஆகமங்கள் மற்றும் தாந்திரீக சாஸ்திர முறைகள், தமிழ் வழிபாட்டு முறைகள், நீங்க காளியை வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உபாசனைன்னு சொல்றேன். இப்ப இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாமியை பத்தின சாஸ்திரம், அதாவது கிராமப்புற கதைகள் இருக்கும். அந்த தொன்மம், அந்த தேவதையை பத்தின தொன்மம் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், இப்படி பிறந்தார், ஏதோ ஒரு கதை இருக்கும். அதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் கண்டிப்பா இறைவனின் ஓசையை நீங்கள் தெளிவாக கேட்பீர்கள். அந்த சாஸ்திரத்தை நம்ம அத்தியனம் பண்ணணும். அதை பொருளோடு அத்தியனம் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் குருவினுடைய உபாசனை, அதாவது உதவி இல்லாமல் உபாசனையில் வெற்றியாவது சிறிது கடினம்னு சொல்றாங்க. தேவதை நினைச்சா சித்தி பண்ணி விடலாம். ஆனா குருங்கிறது கொஞ்சம் அப்பப்ப கூடவே இருந்து செய்யணும். அதே மாதிரி ஆலய தரிசனம். நம்ம எந்த சாமியை பூஜை பண்றோமோ அதை கோயில்களில் வழிபாடு பண்ணுவோம். நம்ம வீட்டில் வச்சு சாமி பூஜை பண்றோம். காட்டேரி வீட்டு குலதெய்வம், கோயில்களில் அது எதுல இருக்கு? எச்சி வீட்டு குலதெய்வமா இருக்கு, கோயில்களில் அது எந்த நிலையில இருக்கு? அது மாதிரி சில தேவதை காளி வீட்டில் வச்சு கும்பிடலாம், கொல்லையில அதை வச்சு கும்பிடுவாங்க. கோயில்ல வந்து அது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கு? அந்தந்த சாமி கோயிலுக்கு போகணும். நம்ம ஒரு உபாசனை எடுத்துன்னு வேற வேற தேவதை கோயிலுக்கு போகக்கூடாது, அதே சாமி கோயிலுக்கு போகணும். அப்படி அபிஷேக, அலங்கார, ஆகார, அத்தியன, ஆலய தரிசனம், இதுதான் வாத்தியார் சொல்லுவாரு. 3 ஆ 2 ஆ தெரிஞ்சுட்டா போறா சுவாமி நம்ம கூட பேசணும். நான் நினைச்சிட்டேன் ஏதோ ஆனாவண்ணா 3 ஆ தானே உடனே தெரிஞ்சிடும், 2 ஆ தானே உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதான் சொன்னார், அபிஷேக, அலங்கார, அத்தியன, அதே மாதிரி ஆலய தரிசனம், ஆகார. இதுல என்ன சிறப்புன்னு கேட்கல, நைவேத்தியம் நம்ம பேசணும் திருப்பி திருப்பி. ஆனா பல வருஷ காலம் நைவேத்தியம் பண்ணினா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அம்பாள் பேசும், எனக்கு இந்த நைவேத்தியம் பண்றா அப்படின்னு தானாவே அந்த நைவேத்தியத்தை காட்டும். சொப்பனத்திலேயோ, இல்ல அடியவர்கள் மூலியமாவோ, இல்ல குரு உபதேசமாவோ, இல்ல சாஸ்திர பிரசித்தமாவோ அந்த நைவேத்தியம். அந்த மாதிரி அந்த தேவதைக்கு உரிய ஆகாரம். ஒரு அருமையான நூல் படிச்சேன். அந்த நூல்ல வந்து கத்திரிக்காயில் மாமனாரை கண்டால், தக்காளியில் மாமியாரை கண்டால், வெண்டைக்காயில் நாத்தனாரை கண்டால், என்னடா அது? அவளுக்கு அது பிடிக்கும், இவாளுக்கு இது பிடிக்கும்னு வாங்குறான் மாட்டு பொண்ணு. இது ஒரு கதையில எழுதியிருந்தா. அந்த மாதிரி ஆகாரம் என்பது தேவதைக்கு எது பிடிக்கும், அலங்காரம் என்பது தேவதைக்கு எந்த நிறம் பிடிக்கும், அபிஷேகம் என்பது தேவதைக்கு என்னென்ன அபிஷேகம் சிறப்பு, அத்தியனம் அவரை குறித்த சாத்திர அறிவு, ஆலயம் அந்த தேவதையை பெரிதுபடுத்துகிற ஆலயம், பரார்த்த ஆலயங்கள். இந்த 5ம் தான் இவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயல்வதுதான் மந்திர யோக கலை.
அந்த யோக கலையை முயன்றோமேயானால் கண்டிப்பாக இறைவனிடத்து நாம் தீண்டி பேச முடியும், அவனுடைய குரலை கேட்க முடியும், அவனுடைய தொடர்பு சம்பந்தம், ஞான சம்பந்தம், அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் நமக்கு ஏற்படுவது, தொடர்பு ஏற்படுவது, இறைவனோடு பேசுவது, அந்த தொடர்பை அது ஏற்படுத்தும். அதனால் அத்தகைய நுட்பங்களை உணர்ந்து, எந்தெந்த சாமிக்கு எப்படிங்கிறத உணர்ந்து, குருவின் வழி அறிந்து, அதை நாம் பின்பற்றி இறை அருளை அனுபவ சாத்தியப்படுத்திக் கொள்வோமாக. அயம் தர்மஹா துரோத்தராபிவிருத்திரஸ்து.